ரிக்வெஸ்ட் பண்ணி அதாவது எப்படின்னா நவம்பர் 29 போட்ட ஸ்விட்சுக்கு லைட் இன்னைக்கு எரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. அப்ப இன்னைக்கு எரிய வேண்டிய லைட் அடுத்த வாரம் எரியும்னு நினைக்கிறேன். அது மாதிரி அது வந்து என்னன்னா, கனிக்கு வந்து அந்த ஒரு இது குடுக்குறாங்களாம். டாப் 10 பிளேயர்ஸ்குள்ள நீங்க இருந்து, அந்த 10வது போட்டியாளராக இருந்து தான் நீங்க வெளில போயிருக்கீங்க கனி. ஆ அதுக்காக தான் அமித் வந்து தியாகி இல்ல. உள்ளத்தில் நல்ல உள்ளம். ஏங்க கனிய வந்து பெருமைப்படுத்தி, ஐய்யய்யோ! என்னென்ன புகழாரங்கிறீங்க சாட்டர்டே எபிசோட்ல. அதெல்லாம் வந்துச்சா, வரலையான்னு கூட எனக்கு தெரியாது. கனி எந்திரிச்சுன்னு அப்படியே வணக்கம்லாம் வச்சு, வாவ்! அப்படிலாம் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அதான் ஆனா அமித்த வந்து 2 அடி செருப்பால அடிச்சு தான் அனுப்பிச்சாப்புல. இப்ப அவரு நாக்க துருத்துறாருன்னு ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு கோவப்பட்ட நீங்க எப்படியாப்பட்ட ஆளா இருக்க முடியுன்ற லெவலுக்கு பேசிட்டாரு. அதேதான். நான் சொன்னேனே, இந்த ப்ரீவியஸ் எவிக்ஷன்ஸ் எல்லாமே ரோஸ்ட், எவிக்ஷன். நம்ம தான் பேசணும் இல்லையா? ஒரு வாரம் ரோஸ்ட், அடுத்த வாரம் எவிக்ஷன். ஒரு வாரம் அப்படிதான் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த அமித் விஷயம் வரைக்கும் அது கரெக்ட்டா நடந்துச்சு. ஆனா கனி விஷயத்துக்கு அப்படி நடக்கல அப்படின்னும்போது, ரோஸ்ட்டே நடக்கலையே. எங்கேயுமே ரோஸ்ட் நடக்கலையே. நீங்க கனி என்ன பண்ணாலும் கரெக்ட் தான். அவங்க இத்தன நாள் சோறு போட்டுருக்காங்க இல்லங்க. நீங்க இல்லன்னா ஒண்ணு செய்யுங்க. ஒரு 80 நாள் நல்லா சமைக்கிற ஆள் உள்ள வேணுங்கன்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, நாங்க வாய மூடிட்டு இருந்திருப்போம். நாங்க வந்து எதுக்கு நாங்க வந்து கஷ்டப்பட போறோம்? ஒருவேள உள்ள இருக்கவங்கலாம் கனி அனுப்பிச்சிட்டீங்கன்னா, நல்ல சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்லியிருப்பாங்களோ என்னமோ தெரியல. பிக் பாஸ் கிட்ட. அது கூட இவங்க 24 ஹவர்ஸ்ல காமிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி கூட இருக்கலாம். எனக்கு அப்படிதான் தோணுச்சு. நீங்க அவங்க பேரு வந்து நீங்க டேமேஜ் பண்ணாம இருக்கணும். அப்படின்றத நீங்க எவ்வளவு சிரத்த எடுத்தீங்களோ, அதுல 1% ஆவது இந்த விஜய் பார்வதி பண்ண வேலைக்கும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் குடுத்துருக்கலாம். அவங்க பண்ணாமயே இல்ல. அவங்க ஹெசிடேட் தான் பண்ணாங்க. அவங்க அப்புறமே போய் பண்ணியிருக்காங்க. சுபிக்ஷா வந்து மத்தியானம் சுபிக்ஷாவுக்கும், விக்ரமும் அந்த சாரி சுபிக்ஷா வந்து அன்னைக்கு டியூட்டில இருந்திருக்காங்க. ஆனா அவங்க அப்பா, அம்மா வந்து ரீசனா சொல்லி அவங்க பண்ணல ஜாப. அதையும் வந்து இவங்க இதுவும் பண்ணல. அப்புறம் இவங்களுக்கு வந்து உடம்புக்கு சரியில்லன்னு சொல்லி சுபிக்ஷா கிட்ட அவங்க வந்து கன்ஃபெஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் வந்து அட்ரஸ் பண்ணல. எதையுமே அட்ரஸ் பண்ணாம, ரோஸ்ட் மட்டும் தான் பண்ணணும்னு நீங்க வந்தீங்கன்னா, ஏங்க நீங்க இவங்களோட லாஜிக்கே கேவலமா இருக்குங்க. உண்மையாலுமே இந்த ஆளு ஒரு 1 மணி நேரம் ஷோவ பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே இல்ல. நீ 7 நாளுமே பார்க்க தேவையில்ல. 5 நாளுமே பார்க்க தேவையில்ல. ஒரு இல்லங்க நாள் அவர் எபிசோட். அவர் ஒரு நாள் அவர் எபிசோட நீ பார்க்கறதுக்கு 1 மணி நேரம் நேரம் பார்த்தீனாவே ஒழுங்கா ஹோஸ்ட் பண்ணிடுவியே! ஒழுங்கான அவருக்கு பாயிண்ட்ஸ கேள்விகளா கேட்டுருவியே! அவருக்கு பார்க்கறதுக்கு நேரம் இல்லன்றத நான் புரிஞ்சுக்கிறேன். ஏங்க அப்புறம் எதுக்குங்க இத பண்ணணும்? இல்ல உங்களுக்கு அதான் வந்து கமல் சார் ஹோஸ்ட் பண்ணும்போதும் அவருக்கு பார்க்கறதுக்கு நேரம் இல்ல தான். ஆனா, அவர் அட்லீஸ்ட் என்ன பாயிண்ட் அட்ரஸ் பண்ணணும்ன்றத அட்ரஸ் பண்ணிட்டு போயிடுவாரு. அது எப்படியாவது அவர் யார வச்சு பார்க்குறாரோ, இல்ல என்ன கேட்கிறாரோ தெரியாது. ஆனா, அது கரெக்ட்டான அந்த அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அட்ரஸ் பண்றோம். இவர் பண்ற ஹோஸ்டிங்ல நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அது நடக்க மாட்டேங்குது. அதுல ஒரு இஷ்யூ கூட அட்ரஸ் ஆக மாட்டேங்குது. இந்த சீசன பொறுத்தவரைக்கும், அ நல்ல காசு இருந்தா போதும். இல்ல வந்து நல்ல ஒரு வந்து நல்ல செல்வாக்கு இருந்தா போதும். அவங்கள டேமேஜ் பண்ணாம வெளிய அனுப்பணும்னு தான் பார்க்குறாங்களே தவிர, டேமேஜ் பண்ணி பார்க்கல. அதே மாரி ப பிஆர் பண்ணாம வந்த அ விஜய் பார்வ வந்து போட்டு அடி அடின்னு அடிச்சு, நீ என்ன பண்ணாலும் தப்பு தான். நீ வந்து ஷோவுக்கு வந்து இவ்வளோ நாள் ப்ரமோஷனுக்கும் இந்த ஷோவோட டிஆர்பி வந்து ஓரளவுக்காவது காப்பாத்துறதுக்கு விஜய் பார்வ தவிர வேற யாரும் அங்க வந்து காரணம்னு ஒருத்தர சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது காப்பாத்தி வச்ச சீசன வந்து, இப்ப அவங்கள அடிச்சு, அடிச்சு, அடிச்சு நீங்க வந்து என்ன சாதிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. கடைசியில இதுக்கு எவன்லாம் வந்து நிக்க போறான்றத நெனச்சாலே எனக்கு காமெடியா இருக்குங்க உண்மையாலுமே. அதான் சொல்றேன். எவன் தான்டா வந்து நிக்க போறான் டாப் 5ல அப்படின்றத பார்க்கவுனே, ஓ காட்! ம். அது நெனச்சு கூட பார்க்க முடியல. என்ன பண்றது? இது மாரி ஒரு 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 நம்ம பார்க்கணும் அப்படின்றது நம்ம தலையில எழுதியிருக்கு. அத ஒண்ணும் பண்ண முடியாது அத. வெறும் ஆதகமா மட்டும் தான் போகுது. சரி வேற யாரும் தான் பேசுங்க. யாஹ். அடுத்த ஸ்பீக்கர் ஐ திங்க் ஒரே ஒரு நிமிஷங்க. ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சு கேளுங்க. நான் தூங்கவே இல்லையா, நேத்துமே 1 நிமிஷம் கூட தூங்கல. என் சிஸ்டர் காலைல வந்தாங்கன்னு. அப்படியே நீங்க பேசும்போது கொஞ்ச நேரம் சொக்கி சொக்கி தூக்கம் வந்துருச்சு. அதனால போய் காஃபி போட போயிட்டேன். மன்னிச்சிருங்க. எஸ் அனட்டர் பேசுங்க அனட்டர். Hi all. Okay, thanks for the opportunity அனட்டர் again. பேசுங்க. Okay. எல்லாருமே கொஞ்சம் மட்டும் ஷார்ட்டா முடிச்சுக்கங்க. தவறுதலா நெனச்சிடாதீங்க. பிரவீன் அடுத்து இருக்காப்ல. பிரவீன் இன்னும் பேசல. அமர்நாத் பேசல. அஞ்சலி பேசல. அ கொஞ்சம் மட்டும் ஷார்ட்டா முடிச்சுங்க. இன்னும் ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் குடுத்துருக்காங்க. ம். 10 நிமிஷங்க. 10 ம். மினிட்ஸ் தான்.
ஓகே ம், ம். ஓகே. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. டிஸ்கஸ் பண்ணாததை மட்டும் நான் சொல்லிடுறேன் மெயினாகவே. இந்த மாதிரி மற்ற லாங்குவேஜ் சீசன்ஸ் மற்ற லாங்குவேஜ் ஷோஸ்ல வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அதுலயும் வந்து முக்கியமா கன்னடா பிபி கன்னடாலயும் சரி பிபி ஹிந்திலயும் சரி ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும். இப்பதான் கொஞ்சம் 9 சீசன்ஸ்க்கு அப்புறம் ஒரு இது ரிலேஷன்ஷிப் வந்து அதுல வந்து போத் ரெண்டு பீப்புளுக்குமே ஒரு ஃபேன் பேஸ். ஏன்னா இல்ல இது ரிலேஷன்ஷிப்பே வந்து ஒரு டேபுவா பார்த்த ஒரு ஒரு நம்ம சொசைட்டி அது பிக் பாஸ்ல சொல்ல போனாக்கா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. சரி ஓகே இப்போ ஏதாவது பண்ணிட்டு போகுது அப்படின்னு விட்டுறாங்க. ஆனா சில இது வந்து பிபி ஹிந்தில வந்து டாக்ஸிக்கா போகும். அப்போ என்ன பண்ணிருக்காருன்னா அந்த ஹோஸ்ட் வந்து சல்மான் கான் வந்து என்ன பண்ணிருக்காரு, ரெண்டு பேருக்கும் இது மாதிரி இது இப்போ உங்களை வச்சு இவங்க இது பண்றாங்க, இவங்க வச்சு இது கேம் பிளே பண்றாங்கன்றது இன்டர்வியூன் ஆயிடுவார். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல பொறுத்து பொறுத்து பார்த்து இன்டர்வியூன் பண்ணி கொடுத்துருவாரு. ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 சீசன்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து தனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்றதே மறைச்சு வந்து ஒரு பொண்ணுக்கு ஹோப் கொடுத்திருந்தான். சல்மான் கான் உள்ள போய் ரெண்டு பேரையும் சேர் போட்டு உட்கார வச்சு பேசி இது மாதிரி ஒண்ணு வந்து இவன் ஏமாத்திட்டு இருக்கான்னு மூஞ்சுக்கு நேரா சொன்னார். சோ அப்பவே வந்து அது ஒரு பெரிய தெய்வீக காதல் மாதிரி அது போயிட்டு இருந்தது. அப்பதான் வந்து இந்த மாதிரி கட்டத்துல வந்து ஹோஸ்ட் கேன் ஸ்டெப் இன். ஓகேங்களா, அது எந்த இந்த இது எப்படின்னு தெரியல. சோ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இப்பதான் ஒரு டேபோ உடைக்கிறாங்க அப்படின்னா வை கான் த ஹோஸ்ட் ஸ்டெப் இன் அண்ட் டூ சம்திங் அபவுட் இட் அப்படின்றது எனக்கு இன்னும் புரியல விஜய் சேதுபதி. ரெண்டாவது எல்லாரும் சொல்லிட்டாங்க அவர் ஷோவே பாக்குறதுல கமெண்ட்ஸ் வச்சுதாங்க பண்றாரு. அது வச்சுதான் அவர் இது பண்றாரு. ரெண்டாவது ஒரு இப்போ ஏதோ மூவி போயிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அது மீசையெல்லாம் வந்து பார்த்தாலே தெரியுது. சோ எனக்கு அதான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஷூட்டிங் போயிட்டு ஜான்வரி வந்திருக்காரு. வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு அது அவர் ஷெட்யூல்ஸ் கால் ஷீட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்க பட்சத்துல லைவ் இல்ல 1 hour ஷோ கூட பாத்துருக்க வாய்ப்பே இல்லை. அவர் என்னதை பார்த்துட்டு இருக்காரு என்னங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம் பாரு. நடுவுல நீங்க எப்பயுமே வேலையே செய்யல அப்படின்னா வந்து சொன்னார்ல சொன்னப்பல ஹாஸ்டல் வார்டன் அந்த டாஸ்க்ல மொத்த எனக்கெல்லாம் வேலையும் அவன் எந்திரிச்சு கத்தணும் போல இருந்துச்சு. டேய் அப்படிலாம் கிடையாதுடா பைத்தியம். நீ ஷோவ பார்க்கலன்னு சொல்றா. அதான் ஒட்டுமொத்த வேலையும் ஹாஸ்டல் வார்டன் அப்படின்ற பொறுப்புல வெசல் வாஷிங்ல இருந்து ஆரம்பிச்சு ஹவுஸ் கீப்பிங் வரைக்கும் எல்லா வேலையும் அவங்களே செய்யறாங்க. வேற யார் செஞ்சாங்க? எஃப்ஜே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. சோ யாரு செஞ்ச ஒரு ஆளும் எல்லா வேலையும் பார்த்து சமைச்சு போடுறதுல இருந்து வெசல் வாஷ் பண்ற வரைக்கும் நல்லா வேலை வாங்கி தொலைச்சிட்டாங்க அந்த பொண்ணுங்க. அந்த வீக் பீரியட்ஸ் வேற. சோ இந்த அப்படியே நல்லா எக்ஸ்ப்ளோய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கூட சரி அப்ரிசியேஷன் கொடுத்தாங்க தான். சின்ன ஒரு குறும்படம் போட்டாங்க, அதை ஜாலிக்கு போட்டாங்க வச்சுப்போம். எப்படிங்க கொஞ்சம் கூட ஒரு கான்சியஸ்னஸே இல்லாம கொஞ்சம் கூட ஒரு இதில் ஹார்ட்டே இல்லாம நீங்க ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே வேலையே செய்யல அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றீங்க அப்படின்றது தெரியலங்க. அது ரெண்டாவது இந்த வீக் திவ்யாவே சொல்றாங்க அரோரா வந்து ஸ்வீப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 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 நிமிஷம் ஸ்வீப் பண்ணிருக்கு அந்த பொண்ணு. நேரா போய் சுபிக்ஷாவோட போய் விளையாண்டுட்டு இருக்குது. அப்போ வந்து பார்வோட அம்மா வந்து உட்காடுறாங்கன்னு இப்ப சொல்றாங்க இந்த வீடு ஃபுல்லா குப்பையா இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதெல்லாம் வந்து ரைஸ் பண்ணவே இல்லை. எதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட முக்கியமா வந்து இன்னைக்கு முக்கால்வாசி நேரம் லாஸ்ட் 5 daysல ஒரு 2-3 நாளாவது ஒரு 1 hour வாஷ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ what are they trying to prove கொஞ்சம் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியலைங்க. இட்ஸ் அ ராங் ப்ரொஜெக்ஷன். ஏன்னா 70% ஆடியன்ஸ்க்கு இந்த 1 hour ஷோ தான் ஃபீடா போகுது. மிச்சம் ஒரு 30% தான் நம்ம லைவ்லயே பாக்குறோம். ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க, பார்வை பத்தி என்ன நினைப்பாங்கன்னா பாரு நிஜம்லே ஹோஸ்ட் சொல்ற மாதிரி அவங்க வேலையை செய்யல போலுக்கு அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் அவங்க கொடுக்குறாங்க. ஜஸ்ட் பிளாட்டன்ட்லி த்ரோயிங் ஹர் அண்டர் த பஸ் அப்படின்றது. சோ உங்களுக்கு வந்து என்னன்னா அவங்க பாரு பண்ற they are just trying hard pushing her to really behave very நெகட்டிவா பண்ணி வெளில அனுப்பலாம் ட்ரை பண்றாங்க. புரியுதா? எக்ஸாக்ட்லி. அவங்க டோன் டவுன் பண்ணிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ்ல இருந்த அந்த அப்ரோச் ஒரு ஃபேரியான ஒரு அப்ரோச் சொல்லுவாங்கல்ல, ஒரு 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 ஃபயர் பிராண்ட் அப்ரோச்சோட இருந்தவங்க டவுன் டவுன் பண்ணிருக்காங்க. அதுவே கொஞ்சம் ஒரு நேத்து மட்டும்தான் வந்து இந்த திவ்யா ட்ரிகர் பண்ணும்போது மட்டும்தான் வந்து அவங்க வெளியே வந்தாங்களே. டோன் டவுன் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல வந்து அதுதான் வந்து சேனல் அவங்கள்ட்ட எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. ஒரு 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 சடனா வந்து ஒரு ரைஸ் பண்ற வாய்ஸை ரைஸ் பண்ற மாதிரி சண்டை போடுற மாதிரி அந்த மாதிரி கண்டென்ட் தான். ஆனா ஒரு ரெஸ்பான்சிபிளா ஹவுஸ் ஹோல்டு கோரஸ் பண்ற அந்த ஒரு விஷயம் கூட நீங்க ஃபீல்ட்ல கொண்டு வரல. அது ஒண்ணு. ரெண்டாவது இன்னைக்கு நடந்த எபிசோட்ஸ்ல ப்ரொஜெக்ட் பண்ணது ஃபுல்லாவே இட் இஸ் கம்ப்ளீட்லி பயாஸ்ட் இன் ஃபேவர் ஆஃப் கமருதீன். அதுக்கப்புறம் 2 பேர் பேசினதுக்கு அப்புறம் அங்க போய் பாரு வந்து போய் 1 hour வெசல்ஸை வாஷ் பண்ணதை காமிக்கல. ரெண்டாவது அவங்க இந்த நடுவுல வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் பாரு எனக்கு தெரிஞ்சு திரும்ப பேசிருக்கவே மாட்டாங்க. ஆனா கேப்டன் அப்படின்ற முறையில ஷி ஹாஸ் டு கம்யூனிகேட். அந்த ஒரு வகையில கம்யூனிகேட் ஆகும்போது மறுபடியும் மேனிபுலேட் ஆயிட்டாங்க அவங்க.
ஸோ இப்போ கூட நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்க வந்து இவ்வளோ மோசமா வந்து திட்டினதுக்கு அப்புறமும் ஏன் கொஞ்சம் கூட செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்லையா அந்த பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு கேவலமா திட்டுறாங்க. ஒரு விஷயங்க, கேர்ள்ஸ் வில் டேக் மோர் டைம் டு கமிட். ஓகேவா? ஸோ அது ஒன்று. ஆனால் ஒன்ஸ் கமிட் ஆயிட்டாங்கன்னா தே ஆர் இன்னும் அவங்க மென்னை விட வந்து பாய்ஸை விட கேர்ள்ஸ் வந்து ரொம்ப எமோஷனலி அட்டாச்சா இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே இந்த வர்றது. இந்த இந்த வார்த்தையை நான் வன்மையா கண்டிக்கிறேன். இந்த மாதிரி சொல்லி 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 இத்தனை வருஷம் எங்களை வந்து நீங்க அப்படியே இல்ல இல்ல நெகட்டிவா நான் அவங்க அவர் அதுக்கு சொல்லல. அவங்க இல்ல வந்து இல்ல ஒன் கேர்ள்ஸ் செகண்ட். ஜெனரலைஸ் பண்ணி சொல்லாதீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இல்ல டாம், ஏய் அது அப்படி இருக்க கூடாதுன்றத நான் அக்ரி பண்றேன். அவர் என்ன மீன் ஆமா, அது பண்றாருன்னா, வேண்டாம். இந்த அதுதான் மாதிரிலாம் நான் give மீன் இருப்பாங்கன்னு பண்றேங்க. அப்படி ஜெனரலைஸ் at least a இருக்கக்கூடாதுன்னு தான் மீன் பண்ணாதீங்க. time to பண்றேன். stop the அதைத்தான் நான் மீன் relationshipல பண்றேன். ஒரு end. ஓகேங்களா? நீங்க நீங்க எஸ் சொல்லி ப்ளீஸ். முடிக்க முன்னாடி நீங்க தயவு செய்து இப்படிதான் இருப்பாங்க, மிஸ் அசியம் இப்படிதான் பண்ணிக்காதீங்க. பண்ணுவாங்க. ஓகேவா? வாட் ஐம் ட்ரைங் டு ப்ரூவ் ஹியர் இஸ் கேர்ள் ஷுட் பி ஸ்ட்ராங்கர் அப்படின்றதான் சொல்றேன் நானு. ஸோ அந்த ஸ்டீரியோ டைப்ல நான் அவங்கள கன்ஃபைன் பண்ண ட்ரை பண்ணல. ஓகேங்களா? அங்க விமன் வந்து அப்படி ஒரு மைண்ட் செட்டை தான் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நான் வந்து ஐம் நாட் சேயிங் தட். ஐம் சேயிங் தட் தே ஷுட் பி ஸ்ட்ராங்கர் தென் தட் அப்படின்றத நான் ட்ரைங் டு சே. அது நீங்க கொஞ்சம் மணி வச்சு பேசிட்டீங்கன்னா இட் இஸ் ஹவ் இட் வில் கோ. இட் இஸ் ஹவ் இட் வில் பி ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ பாருக்கு என்னன்னா சண்டை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட்லி ஒரு டிஸ்டன்ஸ் ஆகி போறாங்க. திரும்ப வந்து நீங்க யாரை சேவ் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போது மறுபடியும் இந்த ஒரு மேனிபுலேட்டிங் விதமா யாரை வேணாலும் கூப்பிட்டுருக்கலாமே. கானா வினோத்தரங்க நாமினேஷன்ல இருக்காரு, அவரை கூப்பிட்டுருக்கலாமே. ஓகேவா? ஸோ நீங்க விஜய் சேதுபதி கேட்கறாப்புல உங்களை இந்த 10 பேர்ல யாரை சேவ் பண்ண விரும்புறீங்கன்னு கமருதீன் கேட்கறாங்க. இவங்க கமருதீனுக்கு கானா வினோதா பார்வதியான கானாவதுன்னு சொல்லி சொல்றாங்க. அமித்தையே மச்சான்னு கூப்பிட்டுருக்கலாம். இவங்க 2 பேரை வந்து சேவ் பண்ண நான் ட்ரை பண்றேன்னு சொல்லி சொல்றதுக்கு என்னங்க வந்தது? வை இஸ் ஹி காலிங் பாரு அகெயின் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் இட் ட்ரைங் டு ப்ரூவ்? அந்த ஒரு விதம் வந்து மேனிபுலேட் பண்றதுவாங்க. அது வந்து அந்த விஷயம் வந்து உடனே என்ன உடனே பாருக்கு என்ன இருக்குனாக்கா இட்ஸ் ட்ரெயின் ஆஃப் எமோஷன்ஸ் வில் கம் அகெயின் வந்து ஒரு விட்ராயல் பீரியட்ல இருக்கிற சமயத்துல வந்து சடனா வந்து ஒரு விஷயம் முடியும் போது சடனா வந்து நீங்க வந்து ஒரு மேனிபுலேட் பண்ற விதமா நீங்க சொல்லும் போது அவங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து சரி ஓகே அப்படின்னு வந்து மறுபடியும் அவங்க கன்வின்ஸ் ஆகுறாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து எமோஷனலி வீக்கன் ஆயிடுறாங்க. தட் ஐ எம் கம்ப்ளீட்லி எம்பத்தைசிங் வித் தட். ஓகேங்களா? ஐ ஹோப் பாரு கேன் பி ஸ்ட்ராங்கர் தென் தட். ஓகேவா? அதுவும் இன்னொன்னு நடுவில் சில பேர் போட்டிருந்தாங்க. அபி வந்து ட்வீட் போட்டிருந்தாங்க. நான் வந்து பாருக்கு வந்து பர்சனலி ஐ எம் சப்போர்ட்டிங் ஃப்ரம் த 4th வீக் ஆன்வர்ட்ஸ். ஆனா நடுவில் வந்து அபி போட்டிருந்தாங்க, கடந்து வந்த பாதையில பாருவோட அப்பா வந்து சூசைட் பண்ணிட்டாங்களாமா. அது எனக்கு தெரியல. சம்மன் கேன் கன்ஃபார்ம் இட் வில் பி நைஸ். அது வந்து எப்படின்னாங்க, எனக்கு அது கமருதீனுக்கு தெரியாம இருந்திருக்காது. ஸோ அப்படி தெரிஞ்சும் இப்படி சொல்லியிருக்கலாமாங்க. அப்படி இது வந்து கேட்டிருப்பாருல. இது எவ்வளவு பெரிய ஒரு இது தெரியுமா? ஹவுஸ் பாரு ஈவன் லிவிங் வித் தட் அப்படின்றது ஒரு லைஃப் லாங் ட்ராமாவை கடந்து எப்படி இருக்கிறாங்கன்றதே ஒரு பெரிய விஷயம். அப்படி தெரிஞ்சுட்டு இஃப் யூ ட்ரூலி இன் லவ் வித் ஹர், நீங்க எப்படிங்க இப்படி ஒரு மனசாட்சி எல்லாமே இப்படி பேச தோணுது? எனக்கு சடனா எனக்கு இப்ப நான் யோசிச்சு பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக்கா இருக்குது. ஓகேங்களா? அது வந்து ஒரு விஷயங்க. ரெண்டாவதுங்க, இப்படிப்பட்ட ஒரு அதை சொன்னதுக்கு அப்புறமும் ஏன் வந்து பாருக்கு சொரணை இல்லையான்னு சொல்லிட்டு வந்து சில கம்மு ஃபேன்ஸ் ட்வீட் போடுறீங்க. அதையும் பார்த்தேன். அது என்னன்னாங்க, ஒரு ட்ராமா வந்து லைஃப்ல வந்து அக்கறை ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபாதர் காட் மர்டர்ட். ஓகேவா? ஸோ அதுக்கு அப்புறமேல எப்படிப்பா அவங்க அப்பாட்ட இருந்து என் ஃப்ரெண்ட்கிட்ட பேசும்போது ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது சிரிச்சுக்கிட்டே சொன்னான் அந்த பையன். இது மாதிரி வந்து எங்க அப்பா வந்து ஒருத்தர் ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் வந்து கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு, என்னடா ஜாலியா சொல்றியா அப்படின்னு கேட்டதுக்கு, மரத்து போயிடுச்சுங்க அப்படின்னு. அதெல்லாம் மரத்து போயிடுச்சுப்பா அப்படின்னு. எப்படி மரத்து போச்சு? இவனுக்கு வந்து அதுக்கு கில்ட்டா இல்லையான்னு கேட்க சொல்றான். இல்ல, அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் ஒரு ட்ராமா மாதிரி இருந்தது. அதுக்கு அப்புறமேல என்ன நானே சாலிடிஃபை பண்ணிட்டேன். அதை பத்தி யாரு கேட்டாலும் என்னால வந்து சிரிச்சுதான் பதில் சொல்ல முடியுது. மறுபடியும் வந்து அதை வந்து யாராவது வந்து கொஞ்சம் எமோஷன்ஸை கிளற மாதிரி பேசினா அப்பயும் கொஞ்ச நேரம் சிரிப்பேன். ரொம்ப பேசதான் டக்குன்னு வந்து என்னன்னா நான் வந்து மென்டலா பிரேக் ஆகணும். ஸோ அப்படிதான் வந்து இந்த சூசைட் விக்டிம்ஸ் அவங்களுடைய ஃபேமிலிஸும் வந்து கொஞ்சம் வந்து எமோஷனலா வந்து லைட்டா மறத்து தான் போயிருந்திருப்பாங்க. ஏன்னா அப்போ அவங்க வந்து
டக்குன்னு ட்ரிகர் ஆகி பிரேக் ஆகிற மாதிரி ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களால லைஃபே ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சூழல்ல இருக்கிறவங்க இப்போ கமருதீன் வந்து இந்த மாதிரி உங்க உங்க அப்பா தான் இல்லைன்னு சடனா பாரோட ரியாக்ஷன் வந்து பார்த்துட்டு அப்படியே அதை காஜ் பண்றீங்க. ஸோ இதுக்கு பாரு ரியாக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி இல்ல, அது உண்மை கிடையாதுங்க. இது மாதிரி the family members of suicide victims and murder victims or they have solidified themselves to fight bigger battles in life. ஓகேங்களா? இதை வந்து கேஷுவலா யாராவது பேசும்போது சடனா வந்து அவங்க பிரேக் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் தைரியமா இருக்கணும்னு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் கொடுத்து இருந்திருப்பாங்க. ஸோ அதனால ஷி ஹஸ் நாட் ட்ராப் டு தட். ஓகேவா? உடனே அதே அட்வான்டேஜ் எடுத்துட்டு பாரு தான் அதுக்கு ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்ற மாதிரி ப்ரெசென்ட் பண்றது விச் இஸ் ரியலி அனாயிங் திங் டு டூ. இவங்க மேலே கொஞ்சம் எம்பதைஸ் பண்ணி பாருங்க. ஓகே, ப்ளீஸ் திங்க் ஃப்ரம் பாரு ஷூஸ். அவ்வளவுதான். அதான். ரெண்டாவது ஹவுஸ் ஹோல்டு கோரஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதை நான் அட்ரஸ் பண்ணிட்டேன். திவ்யாவுடைய கெஸ்டர்ஸ் நான் வந்து ஐ வாண்ட் டு ஃபாலோ அப் வித் தட். இன்னைக்கு காலையில சில வீடியோஸ் பார்த்தேன். பாரு தான் ஃபர்ஸ்ட் ட்ரிகர் பண்ணாங்க, பாரு தான் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த அதாவது 2 ஃபிங்கர்ஸ், இந்த 2 கையில வந்து 2 ஃபிங்கர்ஸ் வச்சு இந்த ஏர்கோட் கெஸ்டர் ஒன்று பண்ணுவாங்க. இட் இஸ் குவைட் காமன் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ். ஓகேவா? ஒரு விஷயம் சொல்லும்போது இந்த ஏர்கோட் கெஸ்டர் வச்சு சொல்லுவாங்க. அது மாக்கரி இல்லைங்க. ஏர்கோட் கெஸ்டர்ன்றது யூஆர் ட்ரைங் டு எம்பத்தைஸ் சம்திங் ஆர் யூஆர் ட்ரைங் டு கோட் சம்ஒன். அது இட் கேனாட் பி அ மாக்கரி. ஓகேவா? திவ்யா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அது மாக்கரி நினைச்சிட்டு அவங்க பண்ண வலிப்பமா இருக்கட்டும், ஹே ஹே பாரு, ஹே பாரு, அதெல்லாம் வந்து அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லையா? ஏர்கோட் கெஸ்டர்ஸ்க்கும் மாக்கரிக்கும் டிஃபரன்ஸ் இல்லையான்னு கேட்கிறேன். இதை வந்து ஒரு பெரிய இதா பண்ணிட்டு they are trying to justify what Divya has done yesterday. ஓகேவா? அதுதான், that is another thing. So let's hope Paru can overcome this. ஓகேவா? sincerely saying it again, it doesn't யாரை என்டர் பண்ணீங்கன்னு, யாரு என்ன வந்து நடுவில் இப்போ என்டர் பண்ணீங்கன்னு I didn't see that properly. What I trying to convey here is girls and women should be stronger than that அப்படின்றது. I'm not trying to say அவங்க அப்படிதான் இருக்கணும்னு சொல்லல. They should be stronger than that. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க தேங்க்யூ. இட் வாஸ் that is what ராஜி. I'm trying to mean. பிகாஸ் நீங்க ஆரம்பிச்ச உடனே நான் பயந்து போயிட்டேன், இந்த மாதிரி இப்படி போட்டு லேபிள் அடைக்கிறாங்கன்னு. தேங்க்யூ ஃபார் கிளாரிஃபைங் தட். No, I'm தேங்க்யூ. not such a stereotypical person. அதுதாங்க. அதான் இப்போ இன்னொருத்தவங்க சொன்னாங்க கமருதீனை வச்சு யாரு ஹீரோவா பண்ணுவாங்கன்னு. நான் கன்ஃபார்மா சொல்றேங்க, கமருதீன் வந்து ஹீரோ மெட்டீரியல் தாங்க. அவங்கள வச்சு கண்டிப்பா படம் எடுப்பாங்க. யாருமா எடுப்பாங்க? சந்தீப் ரெட்டி வாங்க தான் எடுப்பாரு. இந்த அனிமல், அர்ஜுன் ரெட்டி படம் எடுத்தாங்கல்ல, டாக்ஸிக்கான படமா எடுப்பாங்கல்ல. இந்த ஷாகித் கபூர் வச்சு என்ன படம் எடுத்தாரு? கபீர் கான் எடுத்தாரா? இவரை வச்சு விஜய் தேவரகண்டா வச்சு இது எடுத்தாப்லையா அர்ஜுன் ரெட்டி. அப்புறம் துருவ விக்ரம் வச்சு அவர் அசிஸ்டன் ஒரு படம் எடுத்தாரு. அந்த மாதிரி படத்துக்கு கமருதீன் கரெக்டா செட் ஆவாரு. ஸோ சூப்பரா நடிப்பார் அந்த மாதிரி படம் கொடுத்தாக்கா. தேங்க்யூ டாம். தட் இஸ் வாட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே. தேங்க்யூ அனட்டல். எஸ் பிரவீன் பேசுங்க பிரவீன். டாம், எனக்கு இன்னைக்கு எபிசோட் பார்த்துட்டு நான் வந்து எனக்கு ரொம்ப கோவமா வந்துட்டோம். எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமா இருந்தது. அட்லீஸ்ட் ஸ்பீக்கர் பேசுனது கேட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டா காம் டவுன் பண்ண முடிஞ்சுது. பட் ஸ்டில் நீங்கெல்லாம் உள்ள உட்காந்துட்டு இருந்தீங்க, எவ்வளோ பேடா ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு என்னால நினைச்சு பார்க்க முடியுது. நான் தப்பா எடுத்துக்காதீங்க நான் இன்னைக்கு சொல்றத வச்சு யாருமே. பட் என்னுடைய ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்துறேன், அவ்வளவுதான். விஜய் சேதுபதி சார்ன்னு சொன்னேன், விஜய் சேதுபதினு சொன்னேன். இதுக்கப்புறம் விஜய் சேதுபதியை எனக்கு வந்து விஜய் சேதுபதினு கூட அட்ரஸ் பண்றதுல எனக்கு வந்து கஷ்டமா இருக்குது. இதுக்கப்புறம் நான் சொல்றேன், அவர் ஒரு படம் கூட வந்து ஓடவே கூடாது, எல்லாம் ஊத்திக்கணும். அவரு வாழ்க்கையில வந்து சக்சீடே ஆகக்கூடாது. எல்லா படமும் ஃபிளாப் ஆகி நாசமா போயிடணும். ஐயோ அது வந்து யோ யோ ஜஸ்ட் வாண்ட் டு சே. யோ 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 இரியா இரியா இல்ல, இரியா. எனக்கு அவ்வளவு ஆதங்கம் நோ இருக்கு. நோ நோ ஒரு நோ. இவ்வளவு தூரம் சோ இல்ல சிஸ்டர், ஒரு பொண்ண வந்து இவன் வந்து இவ்வளோ அடிக்க போறான், அவ்வளோ ஒரு தப்பா பேசுறாங்க. நீ என்ன ஹோஸ்ட்? இதெல்லாம் பார்த்துட்டு உன்னால எப்படி இருக்க முடியுது? நீ என்ன லட்சியத்தை நடிச்சு படம் நடிச்சு மக்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் நீ செட் பண்ண போற? அது அக்ரி. அந்த நாசமா போயிரணும்ன்றத மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. அது சரி, நல்லா அது இல்ல. வாபஸ் வாங்கிக்கிறேன். நல்லா ஆ இருக்கட்டும். ஆ பட் ஒரு ஆதங்கத்துல சொல்லிட்டேன். லைக் கமருதீனும் இருக்கட்டும், இந்த இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வாழ்க்கையில முன்னேறவே மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் சிஸ்டர். இவ்வளோ ஒரு பொண்ணை கொச்சைப்படுத்தி உன்னுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக நாளைக்கு நீ திரும்பியும் அந்த பொண்ணை நீ வந்து வெளியில போய் ஃபேஸ் பண்ணுவியா? நீ வெளியில போய் ஒரு குடும்பம் பண்ணு. சரி, நீ கல்யாணமே பண்ற, உன்னை யாரும் சொந்தக்காரங்களே உன்னை வந்து நான்லாம் இது பண்ண ஏங்க மாட்டாங்களா? என்னுடைய முதல் இதே வந்து என்ன தெரியுமா? பார்வதி வெளியில வந்த உடனே
என்ன பண்றனோ இல்லையோ, இவன் ஒரு ஃப்ராடு பையன்னு சொல்லி ஒரு 50 வீடியோவ தயவு கொண்டு போய் காட்டி, தயவு செஞ்சு முதல் பண்ணுங்க வேலையா டாம். வந்து நான் பண்ணக்கூடிய ஒரே வேலை அது மட்டும் தான். இவன் ஒரு 1ஆம் நம்பர் ஃப்ராடு, டுபாக்கூரு, இவன்லாம் திரும்பலாம் வந்து பேசினான்னா வந்து கொஞ்சம் கூட இடம் இருக்காத. முடிஞ்சா செருப்ப கழட்டி அடிச்சிரு. அதாவது எங்களுக்கு திருப்தியா இருக்கும். நீ உள்ள கூட போ, நாங்க உன்னை வெளில எடுத்துடுறோம். டாம், இது ம். உமன் கார்டு எடுக்கறாங்கன்னு சொல்றாங்கல்ல, இவ்வளவு நாள் கூட நீ எடுக்கல. ஏன் ஏங்க இன்னைக்கு நீ அவன் எடுக்க வேண்டாம் ஐயோ உமன் கார்டை? இந்த அவன் பாரு எடுக்கிறானேங்க. ஏங்க அவன் என்னென்ன கார்டு எடுக்கிறான் அப்பா சாமி. பாரு ஏன் உமன் கார்டு எடுக்கல? எனக்கு பாரு மேல கோவம் வருது. பாரு ஏன் உமன் கார்டை தூக்கு இந்த இடத்துல. இவன் என்ன மாதிரி இந்த மாதிரி பண்றான்னு உமன் கார்டை எடுத்து வை. அந்த கமல் இருக்கும்போது அந்த கையில ஒண்ணு பிரதீப்புக்கு தூக்குனாங்க பாருங்க, அந்த ம். மாதிரி நீ தூக்கு கையில. ரெட் பிளாக் எடுத்து வை. இந்த கம்ப்ளீட் ரெட் பிளாக். எல்லா பொண்ணுங்களும் வந்து அஹ், இந்த மாதிரி பசங்களுக்கு ரெட் பிளாக் எடுத்து வச்சு அவனு என்ன இது ஆட்டிடியூடு, என்ன ஒரு மேனரிசம், எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு பிஹேவியர். உமன் கார்டு எடு, இந்த இடத்துல தான் எடுக்கணும் உமன் கார்டு. இந்நேரம் அரோராவா இருந்திருந்தா, திவ்யாவா இருந்திருந்தா அந்த இடத்துல தூக்கியிருப்பாங்க உமன் கார்டை. நீ எங்க போன? நீ ஏன் எடுக்கல உமன் கார்டை? நீ என்னமோ எதுக்கு போய் அங்க போய் சிரிச்சுட்டு உக்காடுற? எனக்கு உனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டே கிடையாதா? செல்ஃப் ரெஸ்பெக்ட் எங்க? உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் எங்க போச்சு? இப்படிதான் அடங்கிட்டே இருப்பிய நீ? என்ன புதுமை பெண்ணுன்னு சொல்லிட்டு நீ என்ன ப்ரூஃப் பண்ண விரும்புற? எங்க உன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்? இதுதான் இதே தானே பண்ணிட்டு இருக்காங்க அந்த காலத்துல இருந்து. ஆண்களுக்கு அடங்கி போறது தானே பண்ணிட்டு இருக்காங்க பெண்கள். அப்ப நீயும் அந்த எக்ஸாம்பிள் செட் பண்றதுக்கு எதுக்கு நீ வந்து போல்டுன்னு சொல்லிட்டு வெளியில சொல்றன்றதெல்லாம் எனக்கு இருக்குது டாம். எனக்கு அவ்வளவு தூரம் பிகாஸ் நீ பக்கத்துல போய் சிரிச்சுட்டு எதுக்கு உட்காந்து, நீ கையை பிடிச்சி எதுக்கு நீ ஒரு மாதிரி பின்னாடி வெக்கப்படுற மாதிரி நீ பண்ண? நீ அந்த இடத்துல அந்த ஒரு கெஸ்டர்ஸ் எதுக்கு நீ பண்ண? அவன் தான் தெரியுது இவ்வளவு தூரம் உன்னை அடிச்சுட்டு சேவுன்னொடனே நீ அந்த மாதிரி பண்ற. சரி ஓகே, இல்ல வெளியில இல்ல போய் அவ்வளவு she தூரம் is அப்பாவை she பத்தி is பேசும்போது surprised. ஐயோ இல்லங்க. ஏன்டா இப்பதானடா இவ்ளோ பேசுனேன், அவ்ளோ ஆத்திரத்துல இருக்கேன். இப்ப வந்து யார பிடிக்கும்னதும் பாருன்னு வந்து சொல்றியேடா அப்படின்னு அதுக்கே ஒண்ணும் புரியல. இவன் சைக்கோவா, சைக்கோமா நடிக்கிறானா? அது ஓகே சிஸ்டர். வெளியில போயிட்டு உனக்கு உன் அப்பாவை எவ்வளவு பிடிக்கும்? அன்னைக்கு ஒன்னும் இல்ல, சின்னதா வந்து எஃப்ஜே வந்து ஏதோ ஒரு பேரண்ட்னு ஒரு வார்த்தையை விட்டதுக்கே அவ்வளவு தூரம் நீ ஸ்டாண்ட் எடுத்தல்ல. உங்க அப்பாவை பத்தி அவ்வளவு யோசிக்கிறல்ல. உங்க அப்பா இறந்துட்டாருன்னு ஒருத்தவன் சொல்றான்னா அவன் மூஞ்சில இதுக்கப்புறம் நீ முழிக்கலாமா? இல்ல அவனை பத்தி நீ வந்து ஒரு நல்ல ஒப்பீனியன் வைக்கலாமா? அவனுக்கு என்ன ஆனா உனக்கு என்ன கவலை? அவன் எக்கேடுனா கெட்டு போட்டும், அவன் பேர் எவ்வளவு வேணாலும் டேமேஜ் ஆகட்டும். நீ அந்த இடத்துல நீ ஏன் ஸ்டாண்ட் எடுக்கல? நீ அந்த இடத்துல எதுக்கு உமன் கார்டை தூக்கல? அதுதான் என்னுடைய கேள்வி. நீ எதுக்கு பதுங்குற ஒரு மாதிரி? எதுக்கு வந்து நீ அவன் அசிங்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ எதுக்கு இன்னமும் நினைச்சிட்டு இருக்கிற அந்த இடத்துல? இது யாருக்கு சிஸ்டர் கேட்டப்ப இந்த இடத்துல பாரு வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கமருதீனோட இது கெரியர் சுத்தமா காலி ஆயிருக்கும். பாரு அந்த இடத்துல ஏங்க வந்து லைக் திரும்பவும் சொல்லுதே, வெடிச்சிருந்தாங்கன்னா. பார்வதி தான் சொல்லுதே, உனக்காகவும் தான் நான் பாக்குறேன். இத பேசுறதுக்கு இடம் கிடையாது. ஆமா, அது ஆக்சுவலி அது தெளிவா தான் இருக்கு. she knew what actually happened. ஆனா அது இவனுக்கும் அது அவனுக்கு சேர்த்துதான் அது அது பாக்குது. ஆனா இந்த நாய் வந்து அதை எப்படியெல்லாம் அவனுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்க முடியுமோ அவன் யூஸ் பண்ணிக்கிறான். உள்ள யூஸ் பண்ணிக்கிட்டு ஆனா வெளியில இவனை மாதிரி ஒரு ஒரு கேவலமான ஒரு மிருக ஜென்மம் மாதிரி ஒரு நடந்துக்கிற ஒரு பர்சனை ஆதரிக்கிறவங்க வந்து அது பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் யாரும் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எபிசோடு எல்லாம் பார்த்துட்டு ஆதரிக்கவே மாட்டாங்க. அண்ட் வேற அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் வீக்கெண்ட்ல பேசுறேன், இது வீக்கெண்ட் இதுல நான் அந்த விஷயத்த அட்ரஸ் பண்றேன்னு. நீ என்ன அட்ரஸ் பண்ணுவ? ஃபர்ஸ்ட் பேட் டச்ன்னு சொல்லிட்டு அது சொல்லிச்சா பாரு? நீ பேட் டச் தான் பண்ற. நீ இப்ப கூட எத்தனை தடவை நீங்க பாத்தீங்கல்ல, எத்தனை தடவை கையை எடுத்து 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 நைட்ல பேசும்போது ஒரு தடவை கூட மேல தொட விட மாட்டேங்குது. எடுத்து தட்டி 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 விடுது. திருப்பி திருப்பி போய் கையை பிடிக்கிறான். அப்ப வந்து அன்வான்ட் டச் பண்றல்ல, வேணான்னு சொல்லிட்டு போறல்ல, எதுக்கு திருப்பி வர? அன்வான்ட் டச் எதுக்கு பண்ற? அததான் நான் போய் சொல்லுச்சு அந்த இடத்துல அந்த பொண்ணு. இன்னும் நீ அதை தான் பண்ற. இன்னைக்கு நீ ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிற ஒரு ஒரு நிமிஷமும். யுவர் சச் சேடிஸ்ட். ரொம்ப சேடிசம் அதிகமா இருக்கு. சச்ச ஒரு மேல் ஷாவ்னிசம், ரொம்ப ஷாவ்னிசம் பர்சன் இவரு. இவரு மாதிரி ஒரு மேல் ஷாவ்னிசம் ஆட்டிடியூட் இருக்கிற அதோடலாம் இல்ல. பையனுக்கு I'll call him male chauvinist pig. Kamruddin is a male chauvinist pig. பீக் I don't have any regret. ப்ரோ No. மேக்ஸ். I don't have any regret calling this. I will call this. யாரு
ஐயோ டாம் எப்படி டாம் சொல்லுவீங்க? அப்படிதான் சொல்லுவேன். ஒருத்தன் சொல்லிடுங்க மிருகம் டாம், மாரி ஒரு டைரக்டாவே ஷோல அப்படிதான் நடக்குறான். சொல்லுவேன்னு சொல்லிடுங்க டாம். ஒருத்தன் இவரு ஒரு 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 இருங்க. ஒரு விஜேஎஸ் அப்படின்ற ஒரு ஹோஸ்டுக்கு அத கேட்கறதுக்கு அந்த ஆளுக்கு துப்பு இல்ல அப்படின்றப்ப, he ஒரு is also ஆடியன்ஸா நான் பார்க்கும்பொழுது, நான் இப்படிதான் கேட்பேன். இப்படிதான் விமர்சனங்கள வைப்பேன். அவன் ஒரு மேல் ஷாவனிஸ்ட் பிக்கு தான். he அதுல is எனக்கு also மாற்று male கருத்து chauvinist. கிடையாது. Vijay Sethupathi also a male chauvinist. That's why he is supporting. And Praveen Bennett இருக்கார்ல டைரக்டர், அவர் ஆக்சுவலி இதுல பிக் பாஸ்க்கு அவருக்கு சம்பந்தம் இருக்கா இந்த இதுல, இந்த ஷோ பிக் பாஸ்க்கு அவருக்கும்? ஐ திங்க் ஹி இஸ் ஒன் ஆஃப் தி டைரக்டர்னு நினைக்கிறேன் இல்லையா? ஒன் ஆஃப் த டைரக்டர், பிகாஸ் he is also director of மகாநதி. அவருடைய சீரியல் இருக்குல்ல, கமருதீனோட சீரியல். ஸோ அந்த டைரக்டருடைய இது வந்து பிரவீன் பென்னட் தான், மகாநிதி. அதுல இவருக்கு இன்னும் ரோல் இருக்குது, இன்னும் போய் முடிச்சு கொடுக்கணும். அந்த இன்னும் வந்து அவங்க பிரெக்னெண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வருவார்னு மலேசியாவுக்கு போயிருக்கிறாரு. அவரு வருவார்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து ஒரு திருப்பியும் போய் அந்த இதுல தயவு செஞ்சு வேற ஆளை மாத்திடணும். அவரு வேற ஆளை மாத்திட்டு, இவருக்கு பதில் இவர்னு மாத்திட்டு வேற ஆளை போட்டு நான் முடிச்சு விடுங்க. இது இவர் திருப்பி கூப்பிட்டு அந்த கேரக்டரோட பேரையே நாசம் பண்ணிட வேணாம்னு நான் வந்து இப்ப அவருக்கு ஒரு கோரிக்கை கொடுக்குறேன் இந்த இடத்துல. பிரவீன் மன் ஒரு விஜய் டிவி கண்டஸ்டன்ட்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் அந்த மனுஷன் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ற இந்த மாதிரி ஒரு சேனல்ல இந்த பிக் பாஸ்ன்ற ஷோ டெலிகாஸ்ட் ஆவறதே வந்து வேஸ்ட். தயவு செஞ்சு இந்த பிக் பாஸ் வந்து வேற ஏதாவது ஷோல டெலிகாஸ்ட் ஆகலாம். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஹோஸ்ட் ஒரு நான் எவ்வளவு ரிட்டையர் ஆன பீப்புள்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க சினிமா இண்டஸ்ட்ரியில. எத்தனை பேர் ரிட்டையர் ஆயிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்களால அவங்களாலலாம் ஃபுல்லா 24 மணி நேரமும் ஷோவே பார்த்து நோட்ஸ் எடுத்து பேசக்கூடிய எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. பிஸியா இருக்கிற ஆளை எதுக்கு தூக்கிட்டு வந்து போடுறீங்க? ஷோ தான் பார்க்கல, உங்களுக்கு தானே ட்ரபிள். அந்த ப்ரொடியூசருக்கு தானே டபுள். பிஸியா இருக்கிறாருன்னு தெரியுது, இவ்வளவு கால் ஷீட் இருக்கு. விஜய் சேதுபதி வந்து உண்மையாலுமே ரொம்ப பிஸியான ஆக்டர், இப்ப பீக்ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் தான். அவ்வளவு பிஸியா இருக்கிற ஆக்டர் எதுக்கு எட்டு வந்து ஒரு ரிட்டையர் ஆன ஆக்டர் எவ்வளவு பேர் இருக்காங்க. எத்தனை பேர் வந்து வீட்டுல சும்மா இது பார்த்துட்டு உட்காந்து இருக்கிறாங்க. ஏங்க அவங்களெல்லாம் கூப்பிடணும்ல. சரத்குமார் தூக்கி போடுங்க. சரத்குமார் சூப்பரா பண்ணுவாரு. சரத்குமார் பிரகாஷ் அவங்க ராஜ் வைஃப் போடுங்க. பிரகாஷ் பிரகாஷ் ராஜ் போடுங்க. he will do superb. of course. ராதிகாவை எடுத்து போடுங்க. ஏங்க ராதிகா எடுத்து போடுங்க. லெஃப்ட் ரைட் வாங்குவாங்க இவங்க. இல்ல இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல விஜய் சேதுபதிக்கு வந்து இந்த இந்த ஏஜ், ஐ மீன் அவருடைய ஏஜுக்கான ஒரு மெச்சூரிட்டி கிடையாது. அவர் எப்படி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ஒரு மெச்சூரிட்டி கிடையாது. ஐ டோன்ட் நோ ஹவு இவர் எப்படி இந்த இடத்த பிடிச்சாருன்றதே எனக்கு தெரியல. பிக் பாஸ் ஹோஸ்ட் அப்படின்ற ஒரு இடத்த அவர் எப்படி பிடிச்சாருன்னே தெரியல. சுத்தமா அதுக்கான ஒரு மெச்சூரிட்டி கிடையாது. அண்ட் அந்த ஒர்க் அவர் பாக்குறாரு இல்லையா, அந்த ஒர்க்ல இருந்து அவர் சம்பளம் வாங்குறாரு இல்லையா, அந்த ஒரு ரூபா கூட அவருக்கு வந்து அந்த காசு வந்து ஒட்டவே ஒட்டாது. சுத்தமா ஷோ அப்படிலாம் பார்க்காம. சொல்லாதீங்க, நோ அப்படிலாம் நோ நோ. இங்க சொல்லாதீங்க. பாருங்க அதுதான் நான் ஒன்னே ஒண்ணு சொல்வேன், இந்த விஜய் நீங்க சேதுபதி மத்தது அவர் எல்லாத்தையும் பண்றத விட்டுருங்க. விமர்சிங்க. இல்ல அவர் நாசமா முதல்ல போயிருது. தமிழ் வார்த்தை விளையாடுங்கன்றத முதல்ல கத்துக்கிட்டோம், அதுக்கப்புறமா இந்த ஹோஸ்டுக்கு வரட்டும். விளையாடுங்க இல்ல விளையாடுங்க, தமிழ் நானே டிக்ஷன் கூட வரல. இல்ல சிஸ்டர், நானே ஒரு இடத்துல வேலை செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு பிசியோதெரபிஸ்ட் தான். நான் ஒரு பேஷண்ட் பாக்குறேன்னா அந்த பேஷண்ட் கிட்ட இருந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், அதுக்கான ஃபுல்லஸ்ட் நான் போடணும், அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒர்க் பண்ணணும் அந்த இடத்துல. நீ வந்து உன்னுடைய ஒர்க் இந்த இடத்துல என்னது? ஷோவை பார்க்கணும், அதுல இருக்கிற விமர்சனத்தை நீ எடுத்து வைக்கணும், யார் மேல தப்பு யார் மேல சரின்னு சொல்லிட்டு நீ வந்து அந்த பாயிண்ட் எடுத்து இது பண்ணணும், அட்ரஸ் பண்ணணும். எதையுமே பார்க்காம கால் பேக்ல வர்றத கூட சரியா காதுல வாங்காம ஃபால்ஸ் அக்யூசேஷன் நீ வந்து டைரக்டா த்ரோ பண்றன்னா, ஒரு வேலையே செய்யலன்னு அவ்வளோ ஒரு டைரக்டா ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன் இத்தனை கேமரா இருக்கும் போது நீ த்ரோ பண்றனா, அப்ப எப்படி நீ உன்னுடைய வேலைக்கு கொடுக்குற ஒரு மரியாதை என்ன? சினிமாக்குள்ள எனக்கு ஒரு மரியாதை கொடுக்குறல்ல, அப்ப இந்த இடத்துல அங்க போய் நீ நல்லா வேலை செய்யறல்ல, ஸ்கிரிப்ட ப்ராப்பரா படிக்கிறீங்க, அதுக்கான எஃபோர்ட் போடுறீங்கல்ல, இந்த இடத்துல ஏன் அதை போட மாட்டீங்க? அப்ப இது என்ன சும்மா நினைச்சுக்க. அப்ப இவ்வளவு பேர் பாக்குறோம்ல, நாங்களும் இவ்வளவு பீப்புள்ஸ் இதை விரும்பி பாக்குறோம்ல, உங்க படத்துக்கு வரும்போது அதை மட்டும் நீங்க வந்து நல்லா ஃபுல்லஸ்ட் போட்டு பண்ணும் போது இதையும் நாங்க வந்து ஆடியன்ஸோ நாங்களும் பாக்குறோம்ல, இதுக்கும் நாங்க செலவு பண்ணி பாக்குறோம்ல. இப்ப எங்களுக்கு பாக்குறதுக்காக நீங்க கரெக்டான ஒரு ஜஸ்டிஸா இருக்கணும்ல, ஒரு கரெக்டான ஒரு ஜட்ஜா இருக்கணும்ல அந்த இடத்துல, ஒரு கரெக்டான ஹோஸ்ட். இதுதான் நான் கேக்குறேன், ஒரு தாழ்மையான கருத்து என்னோடது. ஒரு ஷோவை கூட பார்க்காம வந்து நீங்க ஹோஸ்ட் பண்ணி கம்ப்ளீட்டா ஃபால்ஸ் அக்யூசேஷனை த்ரோ பண்றது நான் சென்ஸா இருக்குது சிஸ்டர். சீரியஸா இஸ் நாட் சென்சிபிள் எனிவே. இந்த இன்னைக்கான எபிசோட்ல ஒரு இடத்துல கூட சென்சிபிளாவே இல்ல. கம்ப்ளீட்லி நான் சென்சிபிள், நான் சென்ஸ். தட்ஸ் இட்.
நேர்ல பார்த்த எனக்கும் அப்படிதாங்க இருந்துச்சு. கம்ப்ளீட்லி நான்சென்ஸ் மாரி தான் இருந்துச்சு. எஸ், நான் எஸ். இல்ல எல்லாம் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி அமர் நிக்கிறாப்புல. அமர் பேசிட்டோம். ம். சொல்லுங்க அமர். ஹாய் டாம். ஒன்றும் ஹாய், இல்லை. ஹாய் அமர். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து பாருங்க. ஆக்சுவலாக வந்து பார்வோட கிராஃப் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்கள் ட்வீட்டில் கூட இருக்கும். ஸ்டார்டிங் 1 or 2 வீக்ஸ் வந்து யூ ஹேட்டர். எல்லாருமே தான் அப்படி தான் இருந்தோம். அப்புறம் தேர்ட் வீக்லாம் கொஞ்சம் டவுன் ஆச்சு. அப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. திருப்பி வந்து அடிபட்டதுலேருந்து வேற ரேஞ்சில் வந்து கிராஃப் ரைஸ் ஆனாங்க. திருப்பி அந்த மிடில் ஃபிங்கர் அந்த இதெல்லாம் கொஞ்சம் ட்ராப் ஆயிட்டு திருப்பி அடுத்த இதுலேருந்து ரைஸ் ஆனாங்க. ஸோ இவங்க ரைஸ் ஆகிறதுக்கு ரீசன் வந்து இவங்கள ஹவுஸ்மேட் அடிக்கிறதோ அல்லது பிஜேஎஸ் அடிக்கிறதோ தான் இருந்தது. அவங்களுடைய கேம் ப்ளே, அவங்களுடைய கேமுக்காக ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப நார்மல், ரொம்ப மினிமைஸ் தான் இருந்தது. அவங்கள வந்து ஹவுஸ்மேட் அடிக்கும் போதும் வெளியே இருந்து அடிக்கும் போதும் ஹோஸ்ட் அடிக்கும்போது தான் அவங்களுடைய கிராஃப் வந்து ரைஸ் ஆகிட்டே இருந்தது. எனக்கு என்ன டவுட்னா இவங்க டாப் 5ல இருந்து சேனல் வந்து இது மாதிரி அடிச்சு அவங்கள டாப் 3க்கு புஷ் பண்றாங்களோ அப்படின்ட்டு தான் எனக்கு நினைக்க தோணுது. இது ஒண்ணு. அப்படியா? நீங்க அப்படி நினைக்கிறீங்க. ம். பட் ஆஸ் பர் த தகவல் தட் ஐ ஹேவ் ரிசீவ்ட் அது ட்ரூ கிடையாது. இன்னொன்னு வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. எல்லாருக்கும் ம். இது ஒரு கொஸ்டினா வைக்கிறேன். பார்வதி இதுக்குள்ள என்ன அச்சீவ் பண்ண விரும்புறாங்க? அவங்க என்ன அச்சீவ் பண்ண விரும்புறாங்க? சேனல் ப்ரொஜெக்ட் பண்றதை விடுங்க, ஹோஸ்ட் என்ன பண்றதை விடுங்க. வாட் இஸ் ஷீ ட்ரைங் டு அச்சீவ்? ஷீ ஸ்டில் திங்ஸ், ஷீ ஸ்டில் ஹோப்ஸ் தட் ஷீ கேன் கோ அப் டு த ஸ்டேஜ் ஃபார் த ஃபைனல் டே. இல்ல ஒரு Yeah, நிமிஷம் end of இருங்க. the day, no, end of the day, this is the game show for her. Okay. சர்டைன் பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு இங்க ஓப்பனா சொல்லலாமா, கிளாரிட்டியா சொல்லலாமா, அது எப்படி கன்வே ஆகும் அப்படின்ற அந்த பயம் எனக்கு இருக்கு. ஓகேங்களா? ஷி இஸ் வெரி கிளியர். ஷி டோன்ட் வாண்ட் எனி பிஆர் அப்படின்றதுல அவங்க தெளிவா இருக்காங்க. ஆஹ் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரொமோஷனுக்கு ஒரு ஆள் அவங்க வைக்கல. ஷி ஷி செட் வெரி கிளியர்லி, நான் உள்ள போய் விளையாடுறேன். எவ்வளோ நாள் நான் விளையாண்டனாலும் சரி, என்னை எத்தனை நாள்ல வெளில அனுப்பிச்சாங்கனாலும் சரி எனக்கு ஓகே. இது ஒரு கேம் ஷோ. இதை நான் விளையாண்டு பார்க்க போறேன். அவ்வளவுதான் அவங்களோட இன்டென்ஷன். ஓகே. பிரியங்கா மாதிரி பிரியங்காவை நான் அதுக்குள்ள கொண்டு வர மாட்டேன். பிரியங்காக்கு வந்து சேனல் சப்போர்ட் இருக்கு. ஏன்னா சேனல் தூக்கி கொண்டாடக்கூடிய ஒரு நபர் தான் பிரியங்கா. பிரியங்காக்கும் அபிஷேக் கூட சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பயங்கரமா நெகட்டிவ் ஆச்சு. அதை அவங்க திருத்திக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து இப்ப கொஞ்சம் உங்களுக்குலாம் உள்ள தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். எஸ், ஆஸ் த கண்டஸ்டன்ட் எனக்கு பிரியங்கா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முன்னாடியே எனக்கு பிரியங்கா ரொம்ப பிடிக்கும். பட் அவங்களுக்கு இருந்த சப்போர்ட் வந்து இந்த இடத்துல பார்வதி அப்படின்ற பர்சனுக்கு கிடையாது. ஃப்ரம் வீக் 1 எனக்கு இப்ப வந்து ஒண்ணு. ஓகே. ஆன் த அதர் ஹேண்ட் அத வந்து அவங்க அவங்க கன்சிஸ்டன்சிய வந்து அவங்க ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தாங்க. இல்ல நான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஷி வாஸ் ப்ரூவிங். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த இடத்துல வந்து அதை தாண்டி ஒரு படி மேல போய் பார்வதியோடைய ஹேட்டரா இருந்தவங்க எல்லாருமே தான் பார்வதியை வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களா கன்வெர்ட் ஆயிருக்காங்க. அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. ஆனா ஒருத்தவங்க வந்து எவ்ளோ கடுமையான, கேவலமான விமர்சனங்களோ, தனக்கு தேவைப்பட வேண்டிய நியாயங்களை வந்து ஹோஸ்ட் 1 வாரம் கூட உருப்படியா அத வந்து ஒரு ஒரு ரெசல்யூஷன் அதுக்கு குடுக்காத போதிலுமே வந்து ஒருத்தவங்க அத எப்படி வித்ஸ்டாண்ட் பண்ணி விளையாடுறாங்க இருக்குல்ல. அந்த பவுன்ஸ் பேக் அப்படின்றது வந்து தட்ஸ் நாட் அ ஈஸி வேர்ட் அட் ஆல். ஃபார் ஹர் ஷி இஸ் ப்ரூவிங் டே பை டே. அத வந்து நான் ரொம்ப ரசிக்கிறேன். ரொம்ப பாராட்டுறேன். அதோடைய உச்சமா தான் இன்னைக்கு என்னால வந்து அந்த ஷோல உட்கார முடியல. பிலிவனுக்கு தெரியும். வந்த உடனே எனக்கு முடியல. எனக்கு ரொம்ப ட்ரிகரிங்கா இருந்துச்சு. நான் உடனே வந்துரலாம்னு தான் நெனச்சேன். என்னால பாயிண்ட்ஸயே கேதர் பண்ண முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு சொன்னேன். இப்போ 1 ஹவர் எபிசோட் பார்க்கும்பொழுது நான் பிலிவன்ட்ட அழுதுட்டேன். இல்ல எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னால முடியல. என்னால இத டாலரேட் பண்ண முடியல. இது எனக்கு நடக்குற மாரி இருக்கு. உள்ளுக்குள்ள வந்து அந்த பொண்ண அவன் அவ்ளோ கேவலமா ட்ரீட் பண்றத கூட ஒரு ஹோஸ்டால அதை அட்ரஸ் பண்ற அளவுக்கு அந்த பொண்ணு என்ன கேவலம் பண்ணிடுச்சு? என்ன கேவலம் பண்ணுச்சு? அவன் அவன் சொல்றான்.
உன்னையெல்லாம் இந்த கண்டென்ட்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அந்த ஒரு பாதி தான் எனக்கு பிடிக்கும். இன்னொரு பாதி பிடிக்காது அப்படிங்கிறான். அந்த இன்னொரு பாதிய காட்ட விடாம, அந்த பொண்ணைய விளையாட விடாம, நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். வேற என்ன என்ன நீ விளையாண்டு கிழிச்சிட்டன்னு கேட்கிறானே. டேய் பைத்தியக்கார நாயே! நீ என்ன விளையாண்ட? நீ என்ன விளையாண்ட? இத்தன நாள் நீ என்ன விளையாண்டு கிழிச்ச? 2 பெண்களை தடவி கொண்டிருந்ததை தவிர, நீ என்ன விளையாண்டு கிழிச்ச? வித்தவுட் தேர் சப்போர்ட் இல்ல, நீ இல்ல. ஏதாவது ஒரு டாம் இது நீங்க உருப்படியா நீங்க கமருதீன கேட்கிற மாதிரி, நான் திருப்பி கேட்கிறேன் திரும்பி. அரோரா மூஞ்சில அடிச்ச மாரி சொன்னா, "கமருதீன் நீ எனக்கு வேண்டாம்" அப்படின்னு. ஆனா ஏன் விஜய் பர்ஜி அந்த வார்த்தைய சொல்லும்போது, அங்கேயே யூ டர்ன் எடுத்து, "ஐ ஜஸ்ட் டோன்ட் கிவ் a shit about youன்னு ஏன் போகல? பார்டன் இல்ல மை இல்ல ஃப்ரெஞ்ச் ஹியர். டாம் ஒரு நிமிஷம். ஷீ டாம் லவ் யூ, திரும்பவும் டாம் நீங்க நான் ஷீ அன்னைக்கே இல்ல ஹேஸ் அவ டாம் ஒரு திரும்பி நிமிஷம் சொல்லியிருந்தேன். போயிடுவா. ஒரு நிமிஷம் டாம். இருங்க அமர். ஓகே. அமர் ஒரு செகண்ட். இப்போ இதற்கு போதுமான விளக்கத்த நம்ம ஆல்ரெடி குடுத்துருக்கோம். எனக்கு இன்னையோட எபிசோட்ல நீங்க கேட்கிறீங்கன்னா, இவன் எக்ஸ்ட்ரீமா மேனிபுலேட்டிவா இருக்காங்கங்க. கத்துறான், அசிங்கப்படுத்துறான், கேவலப்படுத்துறான், படுத்திட்டு உடனே நான் விக்டிம் கார்டு, நீ என்ன ப்ளேம் பண்றன்றத ஒண்ணு சொல்லும் பொழுது, ஷி டோன்ட் நோ ஹவ் டு ஹேண்டில் இட். நார்மலான கான்வர்சேஷனே வச்சுக்க மாட்டேங்கிறான். சைக்கோயிக்கா பிஹேவ் பண்றான். இல்ல ஒரு டாம், நார்மல் எனக்கு கான்வர்சேஷன் வச்சா இல்ல நான் ஆ. வந்து ரொம்ப நேரமா ஐ ஹேவ் பீன் ரைசிங் மை ஹேண்ட் அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆஸ்க் யூ அ கொஸ்டின். நான் என்ன ம். கேக்குறேன், இப்படி பண்றான் அப்படி பண்றான், இதை ஏன் வந்து ஒரு ஹோஸ்ட் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு? முதல்ல நம்ம கேட்கணும் டாம். ஒருத்தன் நம்ம கிட்ட தப்பா பிஹேவ் பண்றான் அப்படிங்கிறப்போ முதல்ல நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கணும். ஹவு டேர் யூ டச் மீ, ஹவு டேர் யூ டாக் டு மீ லைக் திஸ் அப்படின்றது தான் ஒரு பொண்ணு ஒரு ஆண் கிட்ட எழுப்பக்கூடிய முதல் கேள்வியா இருக்கட்டும். முதல்ல அது அந்த பெண் கிட்ட இருந்து வரணும். அது பார்வதி கிட்ட வரலன்றது எனக்கு மிகப்பெரிய வருத்தம். நான் திரும்ப திரும்ப பார்வதி ஐடியாலஜிக்கலா ஈவேரா வந்து என்னுடைய கொள்கை தலைவர், அம்பேத்கர் என்னுடைய கொள்கை தலைவர்னு சொல்லி போட்டு காட்டிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு அதுக்கு நேர் எதிராக நீங்க நடந்து கொண்டு இருக்கும்போது உங்களை நோக்கி கேள்விகள் எழுப்பப்படதான் செய்யும். அவன் உன்னை வந்து கேவலப்படுத்துறான், அசிங்கப்படுத்துறான், உன்னை எந்த அளவுக்கு புட் டவுன் பண்ணி பேசணுமோ பேசுறான், கையை தட்டி விடுறான், மேன் ஹேண்ட்லிங் பண்றான். இதே மாதிரி இன்னொரு ஆம்பளை உங்ககிட்ட பண்ணி இருந்தா செருப்படுத்து அடிச்சிருப்ப. அது கமருதீன் அப்படின்ற ஒரே காரணத்தினால உன்னுடைய சுயமரியாதையை இழந்து நீ வந்து கூனி குறுகி நிக்கிற. ஏன்? ஒருத்தனை நீ நேசிச்சுட்டேங்கிறதுக்காக அவன் என்ன வேணா பண்ணுவான், நீ இப்ப வந்து மூடிக்கிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லையே. நீ எதிர்த்து கேள்வி கேட்கலாமா? சுயமரியாதையை தாண்டி உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் ஒரு கேடுன்னு நான் கேக்குறேன். ஐம் சீரியஸ். நான் வெளியில பார்வதி வந்தாலும் பார்வதிட்ட ஒரு பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்னா நான் கேட்கக்கூடிய முதல் கேள்வி இதுவாக இருக்கும். என்ன நீ சுயமரியாதையை தாண்டி உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப், என்ன லவ் வேண்டி கிடக்கும் உனக்கு? என்ன அவன் கூட வாழ்ந்து நீ கிழிச்சிட போற? இதையும் கேளுங்க. ஒரு 100 நீ நாள் ஷோல பெரியார் படிச்சிருக்க. இல்ல இதையும் இல்ல கேளுங்க. லெட் மீ நீ டெல் யூ. பெரியார் படிச்சிருக்க. கேளுங்க, பெரியார் இல்லங்க அதுல படிச்சிருக்க. எனக்கு முரண்பாடு இருக்குங்க. இல்லங்க அவர் அது ஈவேரான்னு நான் சொல்லுவேன், இருக்கட்டுங்க. நீங்க ஆனா பெரியார்னு அவங்க சொல்லுவீங்க. சொல்லுவாங்க. ஆமா, இல்ல அவங்க பெரியார் சொல்லுவாங்க. இருக்காங்க. அதைத்தான் நான் கேக்குறேன். நீ பெரிய ஈவேராங்கிற அந்த ஈவேரான்றவர் சுயமரியாதைன்னு ஒரு விஷயத்த சுயமரியாதை. சொன்னாரு. எக்ஸாக்ட்லி. அந்த சுயமரியாதையை காற்றுல பறக்க விட்டுட்டு நீ பல இடங்கள்ல நீ இந்த அளவுக்கு கூனி குறுகி நிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அவனை பூனை கூட தனக்கு ஒரு பிரச்சனைனா சீரும். நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? அவன் அந்த அளவுக்கு மேன் ஹேண்ட்லிங் பண்ணி ரொம்ப தரை குறைவா நடத்துறான். ஆனா நீ வந்து யூ ஹாவ் டு கம் அப்புங்க. நீங்க ஹோஸ்ட் எல்லாம் நீங்க அட்ரஸே பண்ண முடியாது. இவ வந்து எதிர்த்து பேசி இவ வந்து என்ன அப்படி பண்ணாதன்னு சொல்லியும் அவன் பண்றான்னா அது ஹோஸ்ட் கிட்ட போறதோ பிக் பாஸ் கிட்ட போறதோ அது 2வது கட்டம். முதல் கட்டம் நீ என்ன அதுக்கு ரியாக்ட் பண்ணங்கிறது. திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். இத மல்டிபிள் டைம்ஸ் அவன் பார்வை விஷயத்துல பண்ணியிருக்கான். இது மட்டும் இல்ல, பார்வதி மட்டும் இல்ல, ஒட்டு மொத்தமா இருக்கக்கூடிய பிக் பாஸ் வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து பெண்களையுமே ரொம்ப தரைக்குறைவாக பேசியிருக்கான். கெமி கூட இவன் பண்ண ஃபைட் எல்லாம் 1 hour எபிசோட்ல வரல. அது ஹோஸ்ட் கேள்வி கேட்கவும் இல்லை. அந்த அளவுக்கு அந்த பெண்ணை அடிக்க பாஞ்சிருப்பான். கெட்ட கெட்ட வார்த்தையில ரொம்ப கேவலமா பேசியிருப்பான். திவ்யாவெல்லாம் வாடி திவ்யாவை பொடின்னு கெட்ட வார்த்தை. வாய்க்கு வந்ததை எக்ஸாக்ட்லி. பேசியிருப்பான். திவ்யாவை கெட்ட வார்த்தை வாய்க்கு சொல்லி வந்தா திட்டுறது. அரோராவை இந்த அரோராவையும். இடத்துல ஆமா, எல்லாரையுமே. எஸ் 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 நான் என்ன கேக்குறேன், முதல்ல இன்னைக்கு வந்து காலம் அப்படின்றது, சட்டம் அப்படின்றது எல்லாமே பெண்களுக்கு ஆதரவாக இருக்கு. நீங்க தான் முதல்ல வந்து வாய்ஸ் அவுட் பண்ணணும். அப்படி ஒரு வாய்ஸ் அவுட்டை நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணல அப்படின்னா நீ என்ன பெண்ணியவாதி, நீ என்ன சோ கால்டு ஃபெமினிஸ்ட், பெரியாரிஸ்ட்னு நீ எதை வச்சு நீ அடையாளப்படுத்திக்கிற? நீ கொண்ட கொள்கைகளுக்கு உண்மையா இல்லையே. நீ வெளியில காட்டிட்டு போனது இதுதான் அப்படின்ற கேள்வி இருக்கே. ஒரு விஷயம் ஒரு பெண்ணை என்ன வேணாலும் பண்ணி கட்டி போட்டுருமா? இல்ல காதல் அப்படிங்கிறது என்ன 3 எழுத்து மந்திரமா? அது ஒரு பெண்ணை மயக்கி கண்ணை மூட வச்சு ஒருத்தனுக்கு அடிமையாவே நான் அடிமை சாசனமான எழுதி கொடுத்திருக்கேன். அந்த பொறுக்கிக்கு நான் கேட்கிறேன் உன்ட்ட, ஹேவ் யூ ரிட்டன் எனி ஸ்டேட்மெண்ட்ஸ் கமருதீன் ஐ வில் பி a slave for 100 days நீ எழுதி கொடுத்துட்டு வந்தியா? You damn it, you are losing all your self-respect and you are losing your game, you are losing your everything. You have to fight for it actually.
நீ சண்டை போடணும், கேட்டிருக்கணும். ஆனா அந்த பொண்ணு கேட்கலன்றதுக்காக இவன் ஒவ்வொரு தடவையும் இவன் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதையும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணி தான் ஆகணும். இவனை காரி துப்பி தான் ஆகணும். அத நீங்க அட்ரஸ் பண்ணுங்க. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் போஸ்ட் பண்ணி விஜய் சேதுபதி அவர்களை டேக் பண்ணி கேளுங்க. இன்னைக்கு அவர் பண்ணக்கூடிய பயாஸ்ட் ஹோஸ்டிங் எல்லாம் பார்த்து உண்மையிலே சொல்றேன், சச்ச கேவலமான, எப்படி போய் டாம் எல்லாம் வந்து அங்க உட்காந்து ஃபுல் ஷோ வந்து பாத்துட்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. என்னால லிட்டரலா உட்காந்துட்டு 1 hour எபிசோட் பார்க்க முடியலங்க. வந்துட்டு ஆரோராக்கு ஏன் ஆரோராவை கூட்டிட்டு வந்து எதுக்கு உள்ள உட்கார வச்சுக்கிட்டு மேடையில ஓம் பக்கத்திலே ஒரு சேரை போட்டு உட்கார வச்சு, என்ன ஒண்ணு இல்ல ஆரோரா, கவலைப்படாத, அழக்கூடாது, விட்டா உள்ள போய் நீரே வந்து கண்ணீரை தொடச்சு விட்டுருவீரு போல இருக்கு, நீ ஹோஸ்டா என்னையா வேலை பார்த்துட்டு இருக்கிற நீனு, வாட் த ஹெல் ஆர் யூ டூயிங், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? துஷார் போனதுக்கு அவ காரணம் இல்லைன்னா வேற யார் காரணம்? நீ யார் மேல பழி போட ட்ரை பண்ணிருக்கிற நீனு? ஒட்டு மொத்தமா வீட்டு தலையானா முதல் முறையா அந்த வீட்டு தலை வேலையை பார்க்க விட்டாளா? கூட்டிட்டு போய் தனியா உட்கார வச்சு பேசி 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 அந்த வீட்டு தலை பதவி பறி போனதுக்கு காரணமே அவதான். அவன் ஒவ்வொரு தடவையும் ஒதுங்கி வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு முயற்சி பண்ணும் போதெல்லாம் அவனை கூட்டிட்டு போய் ஐசோலேட் பண்ணி 18+ கண்டென்ட் போட்டு அவன் கூட உட்காந்து டோட்டலா அவனுடைய கேமை முடிச்சு விட்டு வெளில அனுப்புனது யாரு? ஆரோரா சின்க்ளேர் தானே. ஐயோ, என்னையா முட்டு கொடுக்குற? எவன் வந்து விஜேஎஸ் இன்ஃபுளுயன்ஸ் பண்றான்னு தெரியல. ஆனா எவனோ ஒருத்தன் ஆரோரா சின்க்ளேர் வந்து ரொம்ப நல்ல பொண்ணுங்க, நீங்க பாக்குறீங்களா இல்லையான்னு தெரியல, அவங்களுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அவங்க அப்படின்னு எவனோ ஒருத்தன் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிருக்கான். அது எவன் எனக்கு தெரியல. ஆனா ஒருத்தன் மேல எனக்கு டவுட். ஆனா கன்ஃபார்ம் ஆச்சு அவன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஏன்னா அவனுக்கு இந்த சினிமா அது இதுன்னு கொஞ்சம் இன்ஃபுளுயன்ஸ் அதிகம், அதனால அண்ணன் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்கண்ணே ஆரோரா சின்க்ளேருக்கு அப்படின்னு அப்படியே போற போக்குல எவனாவது இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிட்டு போயிட்டானான்னு தெரியல. என்னையா பண்ற? பச்சையா தெரியுது நீ அந்த பொண்ணுக்கு சொம்படிக்கிற, அண்டா தூக்குறன்னு. வாட் த ஹெல்? யூ ஆர் a host. இன்னைக்குதான் இல்ல செய்யும் இல்ல டாம், இந்த கமல்ஹாசன் அவர்கள் இல்ல, நான் சொல்லிடுறேன், கமலஹாசன் அவர்கள் இருந்த வரைக்கும் அவரை வந்து யாராலையுமே இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியாதுன்னு ஒண்ணு இருந்துச்சு. அவர் நிறைய பேரை சப்போர்ட் பண்ணுவார். அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய சீசன் 6 பெரிய பிரச்சனை. வெளியில வந்து விசிகேல இருந்து தலைவர் அண்ணன் திருமாவளவன் ட்வீட் போடுறாரு, விக்ரமனை ஜெயிக்க வைக்க ஓட்டு போடுங்க அப்படின்னு. மிகப்பெரிய அளவுல அரசியலாகப்படுது சீசன் 6. அப்ப கூட அசீமுக்கு கோப்பம் கொடுத்தாங்க. அந்த அரசியலை அவ்வளவு அழகா கையாண்டாரு. அவர் இன்ஃபுளுயன்ஸ் ஆகல. கண்டிப்பா அவர் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்க வந்து விக்ரமனுக்கு கொடுக்க சொல்லி சேனல்ல பேசுங்கன்னா அவருக்கு அழுத்தம் போயிருக்கும். அதையும் கடந்துதான் நின்னாரு. ஆனா ஆரோரா சின்க்ளேருக்கு இவர் குருட்டுத்தனமா கண்ணை மூடிக்கிட்டு சொம்படிக்கிறது அப்பட்டமா தெரியுதுங்க. ஒரு ஹோஸ்ட் இவ்வளவு பயாஸ்டா இருக்க முடியுமாங்க? சோ ஐ சீரியஸ்லி ஃபெட் அப். அண்ட் பார்வதிக்கு நீங்க டோட்டலா ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணணும். பார்வதி வந்து அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் சரி, பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியிலயும் சரி ரொம்ப ரொம்ப கேவலமானவ அப்படின்னா, அவ கேவலமானவன்னா கமருதீன் அதை விட கேவலமானவன். அவ அதை விட கேவலமானவன். கமருதீனை பத்தி பேசவே வரல. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும்னு சொல்ற நம்ம வந்து அந்த மாதிரி இங்க Absolutely. நடந்திருக்கணும். இங்க வெளியில வந்திருக்கணும். Absolutely. வெளியில வந்தா கொண்டாடி இருப்போம். என்னங்க கேம் ஷோ? நீ ஒரிஜினலை காமிக்கணும்னு சொல்லல. அப்ப ஒரிஜினலா நீ யாரு? அடங்கி போறவளா? இதுவே வெளியில இருந்திருந்தா, இதுவே 4 செவத்துக்குள்ளார வீட்டுக்குள்ளார கேமரா இல்லாம இருந்தா அவன் அடிச்சிருப்பான்ல. அடிச்சிருந்தா நீ வாங்கிட்டு உட்காந்துருப்பியா கன்வீங்க? அப்ப நீ என்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள செட் பண்றீங்க? எல்லாத்துலயும் நான் இல்ல போல்டு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க. துணிவே சக்தின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இல்லங்க, என்ன நம்ம வந்து காதல் வயப்படுறோம் ஒருத்தங்கிட்ட, அவன் என்ன வேணாலும் பண்ணலாம் நம்மள அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுக்கு நமக்கு தானே வந்து ஒரு அவங்க பத்திரம் அம்மாவும் போட்டு நீ அதுவும் எழுதிக்கலாம். சொல்லியிருக்காங்க. அது அத என்ன தாண்டி நீ மாதிரியான வரணும்னு. கேவலமான மனநிலை? அது எவ்வளவு பெரிய கேவலமான மனநிலை? நான் என்ன கேக்குறேன், இப்படி நீ போனா நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் நாளைக்கு இதே மாதிரி அவன் தண்ணியை போட்டு வந்து அடிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? இவன் நார்மலா பிஹேவ் பண்றப்பவே இந்த மாதிரி பண்றான், நாளைக்கு ஏதோ ட்ரக்ஸ் எடுக்கிறான், இல்ல வந்து நாளைக்கு வந்து டாஸ்மாக்ல வந்து ஒரு சரக்கு ஒரு ஆஃப வாங்கி அடிச்சுட்டு வந்து உன்னை தூக்கி போட்டு மிதிக்க மாட்டான்றதுல என்ன நிச்சயம்? இவன் இஸ் மேன் ஹேண்ட்லிங். ஆக்சுவலா இஸ் மேன் ஹேண்ட்லிங். நேத்து வந்து கைய வைக்கிறான், தட்டி தட்டி விடுறா. சொல்லடி வாயை திறந்து, டே நீ கை வைக்கிறது வந்து எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு, அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது, மேல கை வைக்காதரா, உன்னை எனக்கு பிடிக்கும்ன்றதுக்காக நீ இதுக்கு தோன்ற ஓவியா நேரம் நான் கை ரொம்ப வைக்க சொல்றேங்க. முடியாதுன்னு. ஃபர்ஸ்ட் சீசன் எங்க கை வைங்க பார்க்கலாம் அடிச்சிருவேன் நம்ம சக்தி சொன்ன போது எழுந்து போய் நின்றாங்க. ஃபர்ஸ்ட் சீசன்லயே நடந்ததுங்க. இன்னி 9வது சீசன் இது. இங்க வந்து அவ அதை பார்த்துட்டு வந்திருந்தாலும் எங்க கை வை பார்க்கலாம் டாம் நான் அப்படின்னு போய் பேசி முடிச்சிடுறேன் நின்றுருந்தானா டாம்.
I would have எனக்கு 2 மினிட்ஸ் கூட appreciated it. பேசல. அதுக்குள்ள சிஎன் வந்துட்டா நான் கொஞ்சம் சைலண்ட் இல்ல ஆயிட்டேன். சாரி, எனக்கு வந்து நான் இன்டரப்ட் இல்ல பண்ணி இல்ல தான் பேசினேன். நான் ஐம் இன்னும் ஒரு சாரி. 2 எனக்கு மினிட்ஸ் ஐ தான். வாஸ் சீரியஸ்லி டிப்ரெஸ்ட் ஏன் பிகாஸ் ஆஃப் த ஷோ. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு இல்ல ஷேர். இல்ல ஸோ கண்டிப்பா தேங்க்யூ. உங்களுக்கு அந்த டிப்ரெஷன் இல்ல நான் இருக்கும்னு ஒண்ணே தெரியும். ஒண்ணு மட்டும் இதுல ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். அமர், நீங்க அப்புறம் பேசுங்க. என்ன சொல்ல வந்தேன்னா செய்யும், இன்னைக்கு இத்தனை நாள் எனக்கு இவ்ளோ எதிர்ப்பு வந்து வெளில வந்தது இல்ல. கிளாப்ஸும் வருது. ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க ஒரு சைடு. அத பயங்கரமா கிளாப் பண்ணி என்ஜாய் பண்றாங்க. இந்த சைடுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 20+ விமன் இருக்காங்க. ஓகேங்களா? எல்லாருமே வந்து ஒரே கருத்தோட இருக்காங்க. அந்த பிரேக் விடும்போது பேசுவோம்ல. இன்னைக்கு பிரேக்லாம் விடுறப்ப நல்லாவே பேசுனோம். கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருந்துச்சு. எல்லாருமே அரோரா ஒண்ணுமே பண்ணலங்க. தத்திங்க, ஜீரோங்க. எதுக்குங்க இப்படி சொம்படிக்கிறாருன்னு சொல்றாங்க. அத்தன பேரும் சொல்றாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்கார்ந்திருக்காங்க. ஒரு ஃபேமிலியா வந்து ஒரு 6, 7 பெண்கள் உட்கார்ந்திருக்காங்க. அப்புறம் ஃபிரெண்ட்ஸா வந்து ஒரு 15 பேத்துக்கிட்ட வந்து உட்கார்ந்திருக்காங்க. எவ்ரிஒன் ஷேரிங் த சேம் காமெண்ட். ஓகேங்களா? என்னங்க பார்வதி மட்டும் தானங்க விளையாடுறா? பார்வதி மட்டும் தானங்க பண்றா? என்னங்க இது ஒரு இஷ்யூன்னு பேசுறாரு? இவ்ளோ நடந்துச்சேங்க இந்த இந்த வீக்ல. அப்படிங்கிறாங்க. ஆனா ஒருத்தருமே கேள்வி கேட்கறதுக்கு ஏன் பயப்படுறாங்க தெரியுமா செய்யோன்? அவர் வந்து தட்டி அசிங்கப்படுத்தி உட்கார வைக்கிறாரு. இன்னைக்கு கேட்டிருக்காங்க. சண்டே எபிசோட்ல என்ன கேள்வி அவருக்கு கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆ கம்ருதீன் வந்து 2 பெண்களை பயன்படுத்தி யூஸ் பண்ணி ஒரு கேம் விளையாடுறாரு. பார்வதிய வந்து ரொம்ப மோசமா ஹேண்டில் பண்றாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வைக்கப்பட்டப்ப, அவர் வந்து இது ரொம்ப அநாகரிகமான கேள்வியாக இருக்கு. நீங்க வந்து ஒருத்தர் வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்க வந்து நீங்க வந்து தவறுன்னு சொல்லக்கூடாது. "டேய் பைத்தியக்கார நாயே! உனக்கு என்ன தெரியும்?" அப்படின்னு தோணுது எனக்கு. சீரியஸா. என்ன தெரியும்? நீ ஷோவ பார்க்கறதுல, ஒரு எலவும் பார்க்கறதுல, ஸ்கிரிப்ட்ட வாங்கி பேசிக்கிட்டு சம்பளத்த வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. ஐ இல்ல சீரியஸ்லி வாண்ட் டூ டாம். அண்டர்ஸ்டாண்ட். இல்ல எனக்கும் கோவம் இருக்கு. பட் அதுக்காக அவர ஒருமையில பேச வேணாம்னு எனக்கு தோணுது. ஸோ இல்ல நீங்க உங்களுக்கு நீங்க நீங்க சாரி. பேசாதீங்க செய்யோன். இன்னைக்கெல்லாம் அவர் பண்ணாருல்ல, ஒரு மாக் இல்ல பண்ணாரு இல்லையா எனக்கு பார்வதிய. வந்து கெட்ட வார்த்தைகளே வருது டாம். பட் அன்பார்ச்சுனேட்லி பப்ளிக் இல்ல பிளேஸ்ல பேசக்கூடாதுன்றதுனால நான் ரொம்ப யாஹ்! கண்ட்ரோல்டா பேசிட்டு இருக்கேன் கரெக்ட். இன்னைக்கு ஆக்சுவலா. என்னால வந்து அவனே இவனேன்னு பேசாம இருக்க முடியல செய்யோன். என்ன மன்னிச்சுக்கோங்க. என்னால அத கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் அப்படிதான் பேசுறேன். சமீபத்துல அவர அப்படிதான் நான் அட்ரஸ் பண்றேன். தெரியாம அப்பப்ப வந்து அவரு இவருன்னுலாம் நான் பேசிடுறேன். பட் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் அவர் கொஸ்டின் பண்ணாம இருக்கிறப்ப, ஐ ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டூ ரெஸ்பெக்ட் சச் கைண்ட் ஆஃப் மென் அப்படின்னு தோணுது. ஏங்க அந்த பொண்ணு அழுகுதுங்க. லிட்டரலா இன்னைக்கு பார்வதி எப்படி தெரியுமா இருந்தாங்க? உங்களுக்கு எபிசோட்ல 1 ஹார்ல எப்படி காட்டுறாங்கன்னு தெரியல. பேசவே முடியல. எல்லாருமே பார்வதி, 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 பார்வதி. ஒண்ணும் பண்ணல, ஒண்ணும் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. நீ எது பண்ணல, இது பண்ணல. இந்த ஆள் அவ்ளோ பிரஷர் குடுக்குறான். அந்த பொண்ணு மேல. அந்த பொண்ணுக்கு சார் அப்படின்னு சொல்லும்பொழுது, கடைசியா அந்த பொண்ணு எப்படி தெரியுமா சொல்லி உட்கார்ந்திருக்கும்? இவர் ஒரு பாயிண்ட் சொல்லி இங்க 1 ஹார்ல முடிச்சிருக்காங்கல்ல. ஆனா என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்க நெறைய நல்ல விஷயங்கள் பண்றீங்க. சூப்பர்வா பேசுறீங்க. பயங்கரமான பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறீங்க. நீங்க நல்லா விளையாடுறீங்க அப்படின்றத வந்து உங்களுக்கு விமர்சனமா குடுக்கும் பொழுது, நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு வேலைய செய்யும் பொழுது தட்டி கழிச்சுட்டு நீங்க செய்யறீங்க அப்படின்றது விமர்சனம். அத நீங்க எடுத்துக்கணும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு உட்காருது. ஓகேவா? அப்ப பார்வதி நல்லவள், நல்லா விளையாடக்கூடிய ஒரு பெர்சன் அப்படின்றத வந்து நீ கொண்டு வரல. ஈவன் அமித்தோட ஃபீட்பேக்லயுமே நீ என்ன பண்றன்னா, அமித் சொல்றாரு, "நீ வந்து என்ன எக்ஸாக்ட்டா என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பார்ன்னா, ஆ அநியாயத்துக்கு பேசுவ, நியாயம் இல்லாம பேசுவ" சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒரு கான்டெக்ஸ்ட் சொல்றாரு. சபரிக்கு அவ்ளோ நல்ல ஃபீட்பேக் குடுத்திருப்பாரு. கானாவின் வரிசையா குடுத்திருப்பாரு. அதுலருந்து ஸ்ட்ரெய்ட்டா நீங்க எடுத்ததுமே பார்வதிய வச்சு தான் நீங்க அந்த ஷோவ நரேட் பண்றீங்கன்னா, இன்னொருத்தவங்களுக்கு ஒரு 1 பிரைஸ், 2ண்ட் பிரைஸ் குடுக்கணும்ன்றதுக்காக இந்த பொண்ண நீங்க இவ்ளோ இழிவுபடுத்த